Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன டார்கெட் செட் பண்ணாலும் பரவாயில்ல, 1:1 செட் பண்ணுங்கள் பரவாயில்ல, 1:1.5 செட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு கோல் செட் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏதோ வந்த வரலாம் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அது உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுருக்கேன். ஏன்னா நம்ம 3 வருஷமாக நம்ம இதே மெசேஜ்க்காக தான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, உங்களுடைய லாஸை ஃபஸ்ட்டு நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன காரணத்துக்காக ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்கன்றத மனசில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, நம்ம இன்றைக்கி என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம், இன்றைக்கி எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம், இன்றைக்கி எவ்வளோ நம்ம டார்கெட் எடுக்க போகிறோம், அந்த செட்டப் முடிஞ்ச தரப்போ சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன பேசிக் விஷயத்தை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லாஸ்ட்டில் வீடியோ லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ரிக்வஸ்ட் என்ன, வீடியோ பிடிச்சதை மறக்காமல் வீடியோ கடைசியில் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது நாளைக்கு, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸ் மூமெண்டம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். என்னோடய வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது டிப்ஸோ கால்ஸோ கண்டிப்பாக அது எதுவும் கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ நிஃப்டி 50ல் நீங்கள் பையிங் மூமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பையிங் மூமெண்டம் எதுவுமே கிடையாது. எப்படி சார் பையிங் மூமெண்டம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா, இது பாருங்கள், ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஓகே, இது பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் கவனிச்சிங்க அப்படின்னா, ப்ரைஸ் என்ன சொல்லி இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, மேலே போய்ட்டுருக்கு. மேலே போய்ட்டு ப்ரைஸ் இங்கே திரும்ப ரிஜெக்ஷன் காமிக்குது பாருங்கள். இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேலை பெரிய மூமெண்டம் என்னோடய வியூ நாளைக்கு எதுவும் பெரிய மூமெண்டம் எதுவும் இருக்காது. நிஃப்டி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே பிலோ நீங்கள், அதாவது 17,000 சென்டிமெண்ட் ரவுண்ட் நம்பர் 17,000 ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குதுன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஹால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல ப்ரைஸ் ஹால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 17,100 க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 17,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. 16,900 சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸ் நம்ம இங்கே ஈஸியாக நம்ம கணிக்க முடியல. அதாவது எப்படின்னா 17,100 17,000 ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இது சேலிங்க்கான வாய்ப்பு பார்க்கலாம். இந்த 100 பாயிண்ட்ஸுக்குள்ளே சேலிங்க்கான சான்சஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? 17,100 நீங்கள் பிரேக் ஆகிடுச்சுன்னா சேலிங்க்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஒருவேளை கேப் டவுன் ஆகிடுச்சு, 17,000 கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணனா ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி, சினாரியோ வேறு மாதிரி அமைஞ்சுது. ஒரு வேளை 17,400க்கு கீழே ப்ரைஸ் மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகினிக்குன்னா திரும்பவும் அங்கே நீங்கள் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பு எதுவும் எதிர்பார்க்க முடியாதா அந்த இடத்துல அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பையிங்கான வாய்ப்பு, அதாவது 17,400 கட்டான பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா இல்லை. ஏன்னா ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்கல, மேலே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுக்கல, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. ஒருவேளை திரும்ப உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போனால் கூட ரிஜெக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பையிங்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சேலிங்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கட்டான நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். ஏன்னா இந்த பக்கம் 17,000 ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ நீங்கள் ப்ரைஸுக்கு கீழே சேலிங்கான ப்ரிஃபர் பண்ணால் என்னோட வியூ பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா, ஓகே, இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் அதாவது பேக் டு பேக் இந்த 2 க்ரீன் கேண்டில் டோட்டல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இருக்கும். அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து நமக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம பெட்டராக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே புல் பேக் இங்கேருந்து கொடுத்தது, அதாவது டவுனில் கரெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து கொடுத்தது. ஸோ சடனாக ஒரு கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் திரும்ப மேலே க்ளோசிங் மேலே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னா ஓகே, நம்ம மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம பையர்ஸ் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இந்த கட்டான நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரைஸ் க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் கொடுத்துருக்கு எங்கே 37,700 அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது பாருங்கள், இந்த ஹை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் லைன் நமக்கு இது மாதிரி அமையுது. ஸோ அதே மாதிரி லோ கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லோ கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு இந்த டைமில் ட்ரெண்ட் லைன் இப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ மொத்தத்தில் நம்ம இதுலேயும் நம்ம சேலிங் சைடு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியும். அப்படின்னா
37,500 எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பை தேடலாம். எப்போனா 37,500க்கு பிலோ கட் ஆனால் நீங்கள் சேலிங்கான ஒரு சான்சஸை எதிர்பார்க்கலாம். சேலிங்கான சான்சஸ் என்ன, நிறைய பேர் என்னென்னா சேலிங்கான சான்சஸ்லாம் என்ன அப்படின்னு நிறைய பேர் புரியாமல் இருக்காங்க. எப்படின்னா இப்போ 37,500 அப்படின்னா கட்டான உடனே சேல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம வெபினாரில் நம்ம லாஸ்ட் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அந்த வெபினாரில் தெரிஞ்சுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, எப்படி பார்க்கணும், ரீடெஸ்ட்னா என்ன எப்படின்றத விவரமாக சொல்லியிருந்தவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ அப்ஸ்டாக்ஸ் 5S ஏஞ்சல் ப்ரோக்கிங், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீலில் என்னென்ன நம்ம கவனிக்கணும்னு பாருங்கள். இது டே சார்ட் இல்லைங்களா, டே சார்ட்டில் எங்கே ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டே சார்ட்டு எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோ, இந்த லோ, இந்த லோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த 200 EMAக்கு கீழே தான் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ வீக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்போ டாடா ஸ்டீலில் அதாவது இங்கே புது ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு இல்லைங்களா, இந்த புது ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு இல்லைங்களா, இந்த புது ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, ஆனால் பிரேக் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ரைட், இந்த 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 ஹையை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் இங்கே அப்மோ கொடுக்குமாச்சு, அப்மோ வந்து இதில் கொடுக்க முடியல. ஸோ பிரேக் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் இந்த 200 கேமே இங்கேயாவது மேலே போனோம்ச்சு, அதுவும் போகல. ஃபைன், அப்போது இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ பிரேக் பண்ணி க்ளோசிங்கும் கீழே தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அகைன் வந்து 1080 பிலோ நீங்கள் சேலிங்க மார்க்கெட் கட் ஆச்சுன்னா நீங்கள் அதில் வந்து தாராளமாக நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 to 15 பாயிண்ட்ஸுக்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சப்போர்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1060 1060க்கு மேலே வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் டாடா ஸ்டீலில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பையிங்கான வாய்ப்பை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேருந்து புல் பேக் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் பையிங் போனால் இந்த ஏரியா 200 அபோவ் நீங்கள் பையிங் போகலாம். 1125 1130 இந்த ரேஞ்சில் நீங்கள் பையிங்கான ஒரு சினாரியோ வந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் பையிங் தேடலாமே தவிர இந்த இடத்துல நீங்கள் பையிங் தேட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவை நீங்கள் டவுனில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ இது நாளைக்கான நிலவரம் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதானி க்ரீனில் பாருங்கள் என்ன நிலவரம் அப்படின்னா, அதானி க்ரீனில் க்ளோசிங் பாருங்கள் நல்லா வந்து பையிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பையிங்கில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அகைன் உங்களுக்கு இந்த அப்பர் லெவல் கட்டானா, அதாவது அப்பர் லெவல் எவ்வளோ அதையும் பாருங்கள், 1960 அபோவ், 1960 அபோவ். அதாவது பாருங்கள் இந்த க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ரைட், ஓகே. அதுக்கப்புறம் மேலே போச்சு, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு. அகைன் பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி பாருங்கள், சடனாக ஒரு கேப் அப் இங்கேருந்து வந்து ப்ரைஸ் கீழே கொடுத்தாங்க, திரும்ப வந்து கீழே வந்து அகைன் புல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து 1960 அபோவ் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பை தாராளமாக தேடலாம். 1960 அபோவ் பையிங்கான சான்சஸ் நீங்கள் தேடலாம். ப்ரைஸ் அதுவரை எது வரல சார் போகும் அப்படின்னா 1980 வரலும் வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1960 1980 வரலும் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பையிங்கான வாய்ப்பை தேடலாம் அதானி க்ரீனில். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாரதி ஏர்டெல்லில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிக்குது. எங்கே ரிஜெக்ஷன் ஆகிக்குதுன்னு பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிக்குது. சஸ்டெண்ட் ஆகி நிற்கல, மேலே வந்து சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பையிங் பார்த்துருக்கலாம். இப்போது 73740 740க்கு மேலே வந்து நீங்கள் பையிங் பார்த்துருக்கலாம். ப்ரைஸ் நல்லா ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ திரும்பவும் நீங்கள் மேலே போனால் கூட அகைன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை தாராளமாக இதில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. எப்போ சார் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம்னா இது பாருங்கள் எங்கேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு கட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வந்து 700க்கு பிலோ போன நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். பாரதி ஏர்டெல்லில் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் சார் இப்போ ஆப்ஷனில் இருக்குது நான் ஹோல்ட் பண்ணலாமா பண்ணலாம், நீங்கள் லாங்கில் இருந்தீங்கன்னா ஓகே, நான் அதை பற்றி சொல்ல வரல. இன்ட்ரேடேக்காக நீங்கள் வந்து இதில் வந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். பாரதி ஏர்டெல்லில் இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் பாருங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க்கு ப்ரீவியஸ் ஹை கிட்ட தான் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் கேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரேஷன்ஸ் ப்ரைஸ் அகைன் உங்களுக்கு மேலே போனால் கூட ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆக தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த ஹை கட் ஆகணுன்னு நிறைய பேர் வந்து பை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அகைன் வந்து மேலே ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் ஃபார்
ரிஜெக்ஷன் ஆகிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல செல்லிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். எப்போனா 960 அந்த ரேஞ்சில் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து 900 சம்திங் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல நீங்கள் மேலே போகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து கீழே ஒரு 960 தான் போயிட்டு கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மேபி உங்களுக்கு கேப் டவுன் என்ன ஆயிடுச்சு, ஒரு பாசிட்டிவ் ஒரு வந்துடுச்சு சார், ஒரு 4% வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, நான் இருந்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பை பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் என்ன, கீழே வந்து டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிடுச்சு, நான் வந்து பை பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி ரைட்டை ஒன்லி நம்ம பை சைடு மட்டும் வந்து இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் பத்தாது. ப்ரைஸ் எங்கெங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கூட உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்பை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், தவிர பையிங்கான வாய்ப்பை சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பர்சனல் வியூ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், 5S, ஏஞ்சல் புரோக்கிங், லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ. ஓகேங்களா? இதில் சேர்ந்துக்கிறது காசு பணம் எதுவும் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் ஒரு என்ன சொல்ல கிளாரிஃபிகேஷன் மைண்டுக்கு வரலாம். ஜஸ்ட் இது செய்ய வேண்டியது, அந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், 5S, ஏஞ்சல் புரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.